இந்திய பாகிஸ்தான் நெருக்கடியினால் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் பல விமானங்களை ரத்து செய்துள்ளது. கராச்சி நோக்கி இன்று மதியம் முன்னெடுக்கப்பட இருந்த விமான சேவையும் லாகூர் நோக்கி நேற்று முன்னெடுக்கப்பட இருந்த விமான சேவையும் ரத்து செய்யப்பட்டிருந்தது. இதனிடையே லாகூர் உள்ளிட்ட பாகிஸ்தானின் பல பகுதிகளில் வான் பாதுகாப்பு அமைப்புகள் மீது தாக்குதல் நடத்தியதாக இந்தியா இன்று பிற்பகல் அறிவித்தது. நேற்று காலை 25 நிமிடங்களுக்குள் 24 ஏவுகணைகளை பயன்படுத்தி பாகிஸ்தானின் 9 இலக்குகளை இந்தியா தாக்குகிறது. சிந்தூர் நடவடிக்கையின் கீழ் நடத்தப்பட்ட இந்த தாக்குதலால் பல பகுதிகள் கடுமையாக சேதமடைந்திருக்கின்றன. தாக்குதலில் உயிரிழந்தவர்களினுடைய இறுதிக் கிரியைகள் எவ்வாறு நடத்தப்பட்டிருக்கின்றன என்பது தொடர்பிலும் பாகிஸ்தான் ஊடகங்களில் செய்திகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. இருப்பினும் உயிரிழப்புகளின் எண்ணிக்கை தொடர்பில் இரு தரப்பினரின் புள்ளி விவரங்களும் ஒன்றுக்கொன்று முரண்படுகின்றன. எல்லையில் இன்றும் ராணுவ மோதல்கள் தொடர்ச்சியாக இடம்பெற்றிருப்பதாக சர்வதேச ஊடகங்களில் செய்திகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. இந்த ராணுவ அறிக்கையை தொடர்ந்து 2 ஸ்ரீலங்கன் விமானங்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன. விமான நிலையங்கள் மற்றும் வான்வழிகள் மூடப்பட்டிருப்பதால் பாகிஸ்தானுக்கான விமான சேவைகள் மேலும் ரத்து செய்யப்படலாம் என்று ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனம் தெரிவித்திருக்கின்றது. இந்தியாவுடனான மோதலினால் பல பாகிஸ்தான் விமான நிலையங்கள் மூடப்பட்டதுடன் இன்று பிற்பகல் அவை மீண்டும் திறக்கப்பட்டன. இவற்றில் கராச்சி, இஸ்லாமாபாத் மற்றும் லாகூர் விமான நிலையங்களும் உள்ளடங்குகின்றன. இன்று 25 இந்திய ட்ரோன் விமானங்களை சுட்டு வீழ்த்தி பாகிஸ்தான் அளித்திருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கின்றது. நேற்று 5 இந்திய ட்ரோன் விமானங்களை தாக்கி வீழ்த்தியதாக அவர்கள் அறிவித்திருந்த போதிலும் இந்தியா எந்த பதிலும் அளிக்கவில்லை. இதனிடையே இந்த தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்க பாகிஸ்தான் ராணுவத்துக்கு முழு அதிகாரத்தையும் பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் நேற்று வழங்கியதாக சர்வதேச ஊடகங்களிலே செய்திகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. இந்தியாவின் ஏவுகணை தாக்குதல்கள் பாகிஸ்தானின் இறையாண்மையை மீறுவதாக பாகிஸ்தானின் தேசிய பாதுகாப்பு குழு விளக்கியதாகவும் அந்த அறிக்கை கூறுகிறது. இந்தியா ஒரு பாரிய தவறை செய்துள்ளது. அவர்கள் அதற்கான பலனை அனுபவிக்க வேண்டும். இந்தியாவின் இந்த தந்திரமான தாக்குதல்களில் நமது சிறார்களும் பெண்களும் உயிரிழந்துள்ளனர். நமது வீரர்கள் சிந்துகின்ற ஒவ்வொரு துளி இரத்தத்திற்கும் நாங்கள் பொறுப்பேற்பதாக உறுதியளிக்கின்றோம். பாகிஸ்தானை தாக்குவதற்கு பஹல்காம் சம்பவத்தை பயன்படுத்துவது முற்றிலும் நியாயமற்றது. எமது நாட்டின் கௌரவம் மற்றும் பாதுகாப்பிற்காக எமது மக்களும் பாதுகாப்பு பிரிவினரும் ஒன்றிணைந்து பணியாற்றி வருகின்றனர். இன்று காலை லாகூரில் பலத்த வெடிச்சத்தம் கேட்டு நாங்கள் விழித்தோம். அது இந்தியாவின் ட்ரோன் தாக்குதல். அந்த ட்ரோன்கள் இஸ்ரேலில் தயாரிக்கப்பட்டவை என அடையாளம் காணப்பட்டுள்ளன. பாகிஸ்தானின் எதிர்கால நடவடிக்கைகள் தொடர்பில் இன்னும் தெளிவாக தெரியவில்லை. எனினும் நிச்சயம் பதில் தாக்குதல் நடத்தப்படும் என எமது பிரதமர் உள்ளிட்ட அரசு தலைவர்கள் தேசிய பாதுகாப்பு பேரவையில் கூறினர். இந்தியாவுக்கு எதிராக எப்போது வேண்டுமானாலும் எங்கு வேண்டுமானாலும் பதிலடி கொடுக்கும் உரிமை பாகிஸ்தானுக்கு நிச்சயமாக உண்டு. இவை அனைத்திற்கும் மத்தியில் காஷ்மீரின் எல்லையிலும் தொடர்ச்சியாக மோதல்கள் இடம்பெற்று வருகின்றன. மிகவும் பதற்றமான சூழ்நிலை நிலவுகின்றது. என்ன இடம்பெறும் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். இன்று இந்தியா அனைத்து கட்சி மாநாட்டை கூட்டியிருப்பது விசேட அம்சமாக பார்க்கப்படுகின்றது. இந்த மாநாட்டினை இந்தியாவின் பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமை தாங்கியிருந்தார். இந்த சந்திப்பின் போது இந்தியா நேற்று அதிகாலையில் ஆரம்பித்த ஆபரேஷன் சிந்தூர் தொடர்பில் பாதுகாப்பு அமைச்சர் கட்சி தலைவர்களுக்கு விளக்கினார். இந்த தாக்குதலில் குறைந்தளவு 100 தீவிரவாதிகள் கொல்லப்பட்டதாகவும் அவர் தெரிவித்திருந்தார். இந்தியா பின்பற்றும் போர் தந்திரோபாயங்களை கட்சித் தலைவர்கள் அங்கீகரித்துள்ளதாகவும் சர்வதேச ஊடகங்களில் செய்தி வெளியிடப்பட்டிருக்கின்றன. இந்திய பிரதமர் இன்று உயர்மட்ட அரசு அதிகாரிகளுடன் விசேட கலந்துரையாடல் ஒன்றையும் நடத்துகிறார். இதனிடையே ஈரான் வெளிவிவகார அமைச்சர் ஜியாத் அப்பாஸ் நேற்று மதியம் இந்தியாவிற்கு சென்றிருந்தார். இரு தரப்பினருக்கிடையில் மத்தியஸ்தராக செயல்படுவதற்கு ஈரான் முன்னர் விருப்பம் தெரிவித்திருந்தது. அதன் அடிப்படையில் ஈரான் பாகிஸ்தான் தலைவர்களுடனும் கலந்துரையாடினார். வட இந்தியாவில் உள்ள பல விமான நிலையங்களும் இந்த மாதம் 10ஆம் தேதி வரை மூடுவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. தற்போது இந்தியா பாகிஸ்தான் எல்லைக்கரையில் உள்ள ராஜஸ்தான் மற்றும் பஞ்சாபில் உள்ள பாடசாலைகளும் ஜம்மு காஷ்மீரில் உள்ள பாடசாலைகளும் மூடப்பட்டிருக்கின்றன.